ஹாய் வணக்கம், நான் தீபா. வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். தேங்காய் பர்பி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் சில்லுக்கு பின்னாடி ஒரு ப்ரௌன் கலர் ஒரு லேயர் இருக்கும். அதை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கப்பு தேங்காய் துருவினதுக்கு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு ஏலக்காய் ஸ்டிக் பேன் எடுத்துட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் இருக்க அந்த ஈரநப்பு போகிறது மாதிரி கொஞ்சம் உதிரியாக வர்றது மாதிரி இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உதிரியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் பால் இதோட சேர்த்துக்கலாம். ட்ரையாக இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்துக்கிடுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சரியான பதத்துக்கு வந்துடும். ஏலக்காய் பொடி இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம அதை பரப்பி விட்டுக்கலாம். இந்த பர்பியை நம்ம செஞ்சுட்டு நம்ம எடுக்கும்போது இதில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இது பாதி ஹீட்டாக இருக்கும்போதே இதை நம்ம பீஸ்க்கு பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தேங்காய் பர்ஃபி. இது நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சுவையாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.